பஸ்ஸும் கரெக்டா 10 மணிக்கு வந்துருச்சு. 10 மணிக்கு நான் பஸ் ஏறிட்டேன். எங்க ஊர்ல இருந்து மொத்தமே 3 பஸ் தான். அதுல லயன்னு சொல்லி ஒரு பஸ்ல தான் நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அந்த பஸ்ல மட்டும் தான் விண்டோ சீட் இருந்துச்சு. மத்த எல்லா பஸ்லயுமே விண்டோ சீட் வந்து புக் ஆயிட்டு ஓரளவு எல்லாமே ஃபில் ஆயிட்டு சரி இதுலயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். மேக்ஸிமம் நான் விண்டோ சீட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளா இடையில கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சு. அது வந்ததுக்கு அப்புறமே எனக்கு டிராவல் பண்ணும்போது லைட்டா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட வாமிட் வந்தது இல்ல. ஆனாலும் அந்த ஃபீல் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணுவாங்களா, அங்க போய் இறங்கி ஒரு 5 நிமிஷம் எனக்கு நின்று நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது கொஞ்சம் பெட்டராகவே ஆகும். அதுக்கப்புறம் தான் எனக்கு லைட்டா தூக்கமே வரும். இல்லைன்னா அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. நார்மலாவே பஸ்லனாலும் சரி, ட்ரெயின்லனாலும் சரி, தனியா டிராவல் பண்ணும்போது எனக்கு அவ்வளவா வந்து ஒரு கம்ஃபர்ட்டாவும் இருக்காது. அந்த தூக்கம் வரவே வராது. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நான் தூங்காது, அந்த வாரம் ஃபுல்லா எனக்கு டயர்டாவும் தூக்கமாவே தான் இருக்கும். காலையில ஒரு 6 மணி கிட்ட தான் பஸ் போச்சு. டைமிங் வந்து 5:30 குடுத்திருந்தாங்க. ஆனா ஒரு 5:45, 5:50 கிட்ட தான் வந்து கோயம்புத்தூரே போச்சு. நான் காந்திபுரத்துல இறங்கி மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மணியே ஆகிட்டு. நுழைஞ்சதுமே நான் அந்த பிளான்ஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பேன். இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.